எல்லாருக்கும் வணக்கம். கூலி படத்துடைய கேரக்டர் ரிவீல்ல வந்து இன்னைக்கு ஸ்ருதி அவர்களுடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. பிரீத்தி அப்படிங்கிற கேரக்டர்ல வந்து அவங்க பண்றதா சொல்லப்பட்டிருக்கு. லோகேஷ் கனகராஜ் அவர்களும் அதே மாதிரி சன் பிக்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுவரைக்கும் 3 ஆர்டிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய ஷௌபின் அவர்கள், அதுக்கப்புறமேட்டு நாகார்ஜுன அவர்கள், அதுக்கப்புறம் ஸ்ருதி அவர்கள். ஸ்ருதி அவர்கள பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளுடைய ஆண்டவர் கமல்ஹாசன் அவர்களுடைய வாரிசு. நம்மளுடைய லோகேஷ் கனகராஜ் அவர்கள பத்தி தெரியும். அக்மார்க்கு ஆண்டவர் ரசிகர். அதில வந்து மாற்று கருத்து கிடையாது. அவர் கமல் சார் மேல வந்து எந்த அளவுக்கு பற்று வச்சிருந்தாரு, எந்த அளவுக்கு வந்து அன்பு வச்சிருக்காரு அப்படிங்கிறது விக்ரம் படத்துடைய வெற்றிக்கும், விக்ரம் படத்துக்காக அவர் கொடுத்த பேட்டிகள பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஸோ, அ நம்மளுடைய கமல் சாருக்கு ஒரு மிகப்பெரிய கைமாறா கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஸ்ருதிஹாசன் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு குடுத்துருக்கலாம். ரொம்ப பெரிய சந்தோஷம் தான். ஏன்னா, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, கெரியர்ல ஒரு முக்கியமான இடத்த வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்ருதிஹாசன் அவர்கள் வந்து இதுவரைக்கும் பெரிய மாஸ் ஹீரோவான ஒரு படத்துல வந்து பார்த்தீங்கன்னா பண்ணல. கடைசியா பண்ண படம் வந்து பார்த்தீங்கன்னா, சலார் அப்படிங்கிற திரைப்படம். அந்த திரைப்படத்துல அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர் தான். பட் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு நடிப்பு வந்து அந்த படத்து மூலமா நமக்கு கிடைக்கல. ஸோ, ஆனா தெலுங்குல வந்து பல படங்கள் வந்து அவங்களுக்கு நல்ல நல்ல படங்கள் அமைஞ்சது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா, ஸ்ருதிஹாசன் அவர்களுடைய லைஃப்ல ரேஸ் குரம் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பேங்க் ராபரி நடந்துட்டுருக்கும். அந்த ராபரியில வந்து பார்த்தீங்கன்னா, அ எல்லாருமே வந்து திருடிட்டு இருப்பாங்க. திருடிட்டு இருக்கும்போது எல்லாரும் பயந்துட்டு இருப்பாங்க. பட் ஆனா ஸ்ருதிஹாசன் அவர்கள் என்னன்னா, அப்படியே ரொம்ப பிளெயினா ஃபேஸ வச்சுக்கிட்டு, உள்ளுக்குள்ளேயே வந்து அந்த பயப்படுறது, உள்ளுக்குள்ளேயே அழுவுறது அந்த மாரி ஒரு கேரக்டர் வச்சிருப்பாங்க. ஒரு காமெடி ஓரியன்டடான ஒரு கேரக்டரா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல வந்து பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து அதிக எக்ஸ்பிரஷன் வந்து ஃபேஸ்ல இருக்காது. பட் ஆனா நல்லா நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல பாடகி. நெறைய நல்ல நல்ல பாட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாடியிருக்கிறாங்க. பிளஸ் வந்து மியூசிக் டைரக்டர் கூட உன்னை போல் வருவன் படத்துல கூட வந்து அவங்க மியூசிக் டைரக்டரா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த கேரியர்லேருந்து மாறி சினிமா ஆர்டிஸ்ட்டா வந்த பிறகு, ஒரு ஆக்ட்ரஸா வந்த பிறகு அவங்க நெறைய படங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய கேரியர்ல ரொம்ப பெரிய ஒரு பிரேக் த்ரூ வந்து தேவைப்படுது. இப்போ பக்கமா லோகேஷ் கனகராஜ் அவர்களுமே, அதுக்கப்புறம் ஸ்ருதி அவர்களும் ஒரு ஆல்பம் சாங் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆல்பம் சாங்கும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டுச்சு. ஸோ அந்த நட்பு ரீதியான விஷயம் தான் இந்த படத்துல வந்து வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைப்பதற்கு உண்டான ஒரு காரணியா இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரஜினி சாருடைய படத்துல நம்மளுடைய கமல் சாருடைய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ரஜினி சாரும், கமல் சாரும் வந்து ஒண்ணா வந்து கெரியர் ஆரம்பிச்சவங்க. ஆரம்ப காலத்துல 75ல கமல் சார் பீக்ல இருக்கும்போது ரஜினி சார் வந்து கெரியருக்குள்ள வராரு. 2 பேரும் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது? நட்பு ரீதியா கிட்டத்தட்ட 45 வருடங்களுக்கு மேல கிட்டத்தட்ட 50 வருஷங்கள நெருங்கி அவங்களுடைய நட்பு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ தன்னுடைய நண்பனுடைய மகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான கேரக்டர்ல வந்து தன்னுடைய படத்துல நடிக்கிறது ரஜினி சாருக்கும் மிகப்பெரிய பெருமையா இருக்கும். ஒரு ரஜினி சாரோட ரசிகனா பார்க்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமாவும் நான் பார்க்குறேன். என்னன்னா, ரஜினி சாருக்கு நடந்த மாதிரி சினிமாவுக்குள்ள யாருக்குமே அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. மகளாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய மீனா அவர்கள் நடிச்சிருக்காங்க. அதையும் மக்கள் ஏத்துருக்காங்க. அவருடைய ஆ மனைவியாவும் நடிச்சிருக்காங்க கேரக்டர்ல. அதையும் மக்கள் வந்து ஏத்துட்டு இருக்காங்க. காதலியா நடிச்சிருக்காங்க வீரா படத்துல. அதையும் ஏத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ தன்னுடைய ரஜினி சாருக்கு வந்து ஜோடியா நடிச்ச மே கீர்த்தி சுரேஷோடைய அம்மா அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெற்றிக்கண் படத்துல வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு பிறகு கீர்த்தி சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சியா நடிச்சிருக்காங்க. அதையும் மக்கள் ஏத்துட்டு இருக்காங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜான டாக்கா இருந்தாலுமே சரி, அந்த 2 பேத்துக்கு இடைப்பட்ட அந்த அண்ணன், தங்கச்சிக்கு இடைப்பட்ட அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப அற்புதமா வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டுச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ, அ சில படங்கள் வந்து பார்க்கும்போது அண்ணாத்த படம் வந்து பார்க்கும்போது கூட, அதில இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவான விஷயங்கள் இருந்துச்சு. படம் கோர்வையா பார்க்கும்போது, திரைக்கதையில இருக்கிற மிஸ்டேக்ஸு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா டைம்ல வந்து இந்த மாரி தான் சூழ்நிலைக்குள்ள படம் எடுக்க முடியும் அப்படிங்கிற பல காரணிகள்னால படம் அவங்க எதிர்பார்த்த இடத்துக்குள்ள போ முடியல. இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா, உடல்நிலை சரியில்லாம அ இரு இருந்து அதுலேருந்து மீண்டு வந்த டைம்ல வந்து வந்த படமாக அண்ணாத்த திரைப்படம் வந்து இருந்துச்சு. ஸோ, அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய அளவிற்கு ரசிகர்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு நெருக்கமான படம். அரசியலிருந்து விலகின பிறகு வந்த படமாக இருந்தாலுமே, ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள ஓரளவுக்கு சில இடங்கள்ல ரசிக்க வச்ச படமா நான் பார்க்குறேன். பொதுவா பார்க்கும்போது விமர்சன ரீதியாக அந்த படம் வந்து ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ வந்து வாங்குச்சு. அது எல்லாத்துக்குமே தெரியும். அதையும் தாண்டி அந்த படம் வந்து போட்ட காச எடுத்து கலெக்ஷன் வந்துச்சு அப்படிங்கிற விஷயமும் நெறைய பேர் வந்து சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இந்த படத்த பொறுத்தவரைக்கும், கூலி படத்த பொறுத்தவரைக்கும் ஸ்ருதிஹாசனுடைய கேரக்டர் வந்து எவ்வளவு முக்கியமான கேரக்டர் அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மத்த எல்லாத்துக்குமே வாட்ச் ஓரியன்டடான விஷயங்கள வந்து காட்டியிருக்காங்க. ஸ்ருதிஹாசன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கையில வந்து தங்கம் முலாம் பூசி அந்த கோடாரி மாரி ஒரு விஷயத்த காட்டியிருக்காங்க. மம்மட்டி தான் காட்டியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து இந்த கேங்லேருந்து தப்பிச்சு போற கேரக்டர் மாரியோ, இல்ல இந்த கேங்ல வந்து எதிர்க்கிற கேரக்டர் மாதிரி வந்து அவங்க இருப்பாங்க அப்படின்னு நம்பலாம். ரஜினி சாருக்கு மகளான கேரக்டர் நடிக்கிறாங்களா? இல்ல வந்து என்ன மாரி கேரக்டர் நடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல. அதையும் பொறுத்துன்னு தான் பார்க்குறோம். ஸோ படத்த பொறுத்தவரைக்கும்
இதுவரைக்கும் வர ஒவ்வொரு அப்டேட்டும் பயங்கரமா வந்து எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கிறோம். இன்னும் ரொம்ப முக்கியமான 2 பேர பத்தி ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. அமீர் கான் நடிக்கிறதாவும், உபேந்திரா நடிக்கிறதாவும் சொல்லப்பட்டுட்டு இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மையான விஷயம். அது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உபேந்திரா அவருடைய ட்வீட் வந்து போடப்பட்டு டெலீட் பண்ணப்பட்டதுனால, கண்டிப்பா அவர் வந்து இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அஃபிஷியலா வரட்டும்னு சொல்லி அவர் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கலாம். அமீர் கான் அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா, செய்திகள் வந்து பரவிட்டு இருக்குது ட்விட்டர்ல. ஸோ அது உண்மையாக இருந்தா இன்னும் மிகப்பெரிய சந்தோஷம். இதுல வந்து ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். என்ன பார்த்தேன்னா, நெறைய அடுத்த ஃபேன்ஸ்லாம் இருக்காங்கல்ல. யாருன்னு நம்ப ரொம்ப சிம்பிளா மென்ஷன் பண்ணி சொல்ல தேவையில்ல. பொதுவாவே ரஜினி சார எதிர்க்கிற, ரஜினி சார வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்து வெறுக்கிற இருக்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க. எல்லாத்துக்குமே ஒரு மனிதன புடிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சினிமா ரீதியா ஒரு மனுஷன் வந்து ஜெயிச்சுட்டே இருக்காருன்னு வையுங்களேன். இதோட முடிஞ்சு போச்சு. அண்ணாத்த படத்தோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நெனைச்சிட்டு இருக்க நேரத்துல திடீர்னு ஒரு மனுஷன் ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன். அப்ப என்ன ஆகும்? அவங்களுக்கு கொஞ்சம் உறுத்தும். என்னடா அந்த மனுஷன் அதோட முடிச்சுட்டு போயிருவான்னு பார்த்தா, ஜெயிலர் படம் திடீர்னு ஓடுது. என்ன பொதுமக்கள்லாம் போய் இப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்துல எல்லாருமே கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகி தான் இருப்பாங்க. அது எந்த வித தப்பும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த டிசப்பாயின்ட்மெண்ட்ட மீறி இங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டேட் ஆட்கள்லாம் உள்ளுக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. அது மூலமா தான் ஒரு படம் ஓடுது. லால் சலாம் படம் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிருச்சு. பார்த்தீங்களா? அப்படி இப்படின்னு சொல்லி வந்து உருட்டிட்டு இருக்காங்க. இத பத்தி டீட்டெயிலா ஒரு விஷயத்த நான் அடுத்த வீடியோல வந்து பேச போறேன். லால் சலாம்னா என்ன? ஜெயிலர்லாம் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கேமியோனா என்ன? ஹீரோனா என்னங்கிற விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க இந்த கூலி படத்துல நாகார்ஜுன் சாரா இருக்கட்டும், இல்ல வந்து சௌபினா இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு அமீர் கான பேசிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்ட பேசிட்டு இருக்காங்கல்ல. இவங்க எல்லாருமே ரஜினி சார் வந்து படத்துல நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவங்க நடிச்சிருப்பாங்க. ஒரு ரொம்ப சின்ன போர்ஷனா இருந்தா கூட. உதாரணத்துக்கு சொல்றேன். ஜெயிலர் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா, மோகன்லால் சாருக்கு வெறும் 8 நிமிஷம் தான். நம்மளுடைய சிவராஜ்குமார் சாருக்கு வந்து மொத்தமா 13, 14 நிமிஷம் தான். இந்த 13 நிமிஷம், 14 நிமிஷம் கேரக்டர் வந்து வேற எந்த ஒரு பெரிய ஹீரோ கேட்டாலுமே, நீங்க பெரிய ஹீரோன்னு யார வேணாலும் நீங்க பேசிட்டு இருங்க. யாரோட படத்துல கேட்டாலுமே யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சாருடைய படம், ரஜினி சாருடைய அந்த வேல்யூ இன் சினிமா அப்படிங்கிறது இருக்குல்ல, பிசினஸ். அந்த பிசினஸ் வேல்யூ அப்படிங்கிறது இவங்க எல்லாத்த விட ரொம்ப பெருசு. நீங்க காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு நடிகர் வந்து புகழ் பெற்றிருக்காரு அப்படின்னா, அதாவது ஈக்குவலா புகழ் பெற்றிருக்காருன்னா, அது ரஜினி சார் மட்டும் தான். நீங்க மறுத்தாலும் மறுக்காட்டியும் அதான் உண்மை. ஷாருக் கான் படத்த தூக்கிட்டு வந்து இங்க போட்டீங்கன்னா, டப்பிங் பண்ணி போட்டீங்கன்னா, எல்லா படமும் ஓடிறாது. நம்மளுடைய மதிப்புக்குரிய அமிதாப் பச்சன் சாருடைய படத்த தூக்கிட்டு வந்து இங்க போட்டீங்கனாலும் ஓடிறாது. ஆனால் ரஜினிகாந்த் அவருடைய படம் அவரு வந்து இங்கிருந்து அங்க போயி, அங்க வந்து அண்டா காணுன்னு நெனைக்கிறேன் ஒரு படம். அந்த படம் 25 வாரங்கள் ஓடியிருக்குது. ஷாருக் கான் 25 வாரங்கள் தமிழ்நாட்டுல படம் ஓடியிருக்கா? நம்மளுடைய அமிதாப் பச்சன் சாருக்கு படம் ஓடியிருக்கா? ஸோ ஹிந்தி மார்க்கெட்லயும் ஓடியிருக்கு. ஆனா அந்த சூழ்நிலையில அவர் வந்து ரஜினி சார் அத்தன படங்கள ஒத்துக்க முடியாத சூழ்நிலையினால ஹிந்தி சினிமால அதிக படங்கள் பண்ண முடியாம போயிருச்சு. ஸோ அதனால அவர் அந்த மார்க்கெட்ட வந்து பத்தி பெருசா யோசிக்கல. ஆனால் எந்திரன் படம் ரிலீஸ் ஆகும்போதும் சரி, அதுக்கு பிறகு 2.0 படம் ரிலீஸ் ஆகும்போதும் சரி, இப்ப எல்லா படங்களும் தர்பார் ரிலீஸ் ஆகும்போதும் சரி, எல்லா படங்களுமே ஹிந்தியில ஓரளவுக்கு பேசப்படுறதுக்கு உண்டான காரணம் ரஜினி சார் வந்து ரஜினி சாரா இருக்கட்டும், கமல் சாரா இருக்கட்டும். ஏக் துஜே கே லியே மூலமாக கமல் சார் மரோ சரித்திரா படம் தான் ஏக் துஜே கே லியேன்னு எடுக்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அந்த டைம்ல வந்து நம்முடைய கமல் சார் மிகப்பெரிய பீக்கான ஹீரோவா இருந்தார். அதுக்கப்புறம் ரஜினி சாரும் வந்து ஒரு பேர் வாங்கினதுக்கப்புறம் அவரும் பெரிய ஹீரோவா இருந்தார். இந்த சவுத்துல இருந்து போய் அங்க பயங்கரமான ஒரு அழுத்தத்தை வந்து கொடுத்தாங்க. என்னன்னா இவங்க 2 பேரும் இவர் ஒரு ஆள் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு ஆள் வந்து பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனை வந்து உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஆனா இங்க இருக்கிற இந்த 2K கிட்ஸ், இந்த ஆன்லைனுக்குள்ள இருக்கிற இந்த குறுகிய மனப்பான்மை உள்ள இந்த குழந்தைங்க இருக்காங்கல்ல, இவங்க ஏன் தான் இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவிட்டிய பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. கம்பேர் பண்றதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. இப்போ நீங்க உதாரணத்துக்கு சிம்பிளா சொல்றேன். இந்த கூலி திரைப்படம் வந்து இத்தனை ஆர்டிஸ்டையும் ஒண்ணு சேர்த்து கொண்டு வரும்போது, இன்னும் தமிழ் சினிமாவோட வேல்யூ இன்னும் அதிகமாகும். இப்ப ரஜினி சாரும், கமல் சாரும் தான் அவங்களுடைய இடத்த தாண்டி கீழ இறங்கி வந்து மல்டி ஸ்டாரிங் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து உருவாக்கிட்டு போறாங்க. இப்ப விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா, அரசியலுக்கு போறாரு. நம்மள அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து டிராவல் அது இதுன்னு சொல்லி வந்து அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காரு. ஸோ இவங்க 2 பேரையும் தவிர்த்து அதுக்கப்புறம் வரப்போற தமிழ் சினிமா என்ன ஆகும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. மலையாள சினிமா இருக்கட்டும், கன்னட சினிமாவா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து தெலுங்கு சினிமாவா இருக்கட்டும். எல்லா சினிமாக்குள்ளயும் அடுத்த ஜெனரேஷன் ஆட்கள் தான் இண்டஸ்ட்ரி கிட்ட வச்சிருக்காங்க. ஆனா தமிழ் சினிமால யார் வச்சிருக்காங்க இண்டஸ்ட்ரி கிட்ட? ரஜினி சார்ட்ட தான் இருக்குது. அதுக்கு அடுத்த இடத்துல யார் இருக்காங்க? கமல் சார்ட்ட தான் இருக்கு. இப்போ ரஜினி சாரும் கமல் சாரும் 1975ல இருந்துட்டு 70ஸ்ல இருந்து இது வரைக்குமே அவங்க 2 பேர் கையில தான் இண்டஸ்ட்ரி ஹிட்ஸ் அப்படிங்கிற அந்த லிஸ்டே இருக்குது. இது யார்கிட்ட இருக்குது? இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட் கிட்ட யாருக்கிட்டையுமே இண்டஸ்ட்ரி ஹிட்டுங்கிற ஒரு லிஸ்டே கிடையாது. ஸோ இன்னும் இவங்க 2 பேரையும் தாண்டி இங்க இருக்க யாருமே உழைக்கலைன்னா, அதாவது தமிழ் சினிமா அடுத்த தளத்துக்கு கொண்டு போற அளவுக்கு இன்னும் வந்து அவங்களுடைய ஃபேம் வந்து போய் சேரல. ஆனா அந்த சேர்ந்ததா இவங்க நம்பப்பட்டுட்டு இருக்கு. இன்னும் நார்த் இந்தியால சுத்தமா வந்து இவங்களுக்கு இந்த மார்க்கெட்டே ஓப்பன் ஆகல.
விஜய் சார் ஒரு சின்ன கேமியோ பண்ணிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமேட்டு நம்ம அட்லி வந்து ஏதோ பின்னாடி ஒரு படம் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த படம் பண்ணா அடுத்த இடத்துக்கு போகலாம். ஸோ நம்ம என்ன சொல்ல வரோன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். விஜய் சாருக்கும், அஜித் சாருக்கும் குருவாக இருந்து, இங்க இருக்கிற விஜய் சார் மாதிரியான, அஜித் சார் மாதிரியான, விக்ரம் சார், சூர்யா சார் இவங்க எல்லாத்துக்குமே குருவாக இருந்துட்டு இருக்கிற இவங்க 2 பேரையும் நம்ம கொண்டாடி தீர்க்க வேண்டிய நேரம் இது. முதல் விஷயம். ரஜினி சாரையும், கமல் சாரையும் ஈக்குவலா கொண்டாடி தீர்க்கணும். புரியுதுங்களா? எப்படி வந்து கிரிக்கெட்ல வந்து ரொம்ப பெரிய ஜாம்பவானா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கிரிக்கெட் விட்டு வெளிய போகும்போது அவங்களுக்கு என்ன ஃபேம் வேணுமோ அந்த ஃபேமோட அவங்க போவாங்க. அவங்க பயங்கரமா உழைக்கிறாங்க. அவங்க வயதுக்கு மீறி உழைக்கிறாங்க. நம்ம வந்து என்னதான் எதிர்ப்புகளை வந்து குடுத்தா, அந்த எதிர்ப்பெல்லாம் காதுல வாங்கிக்காம அவங்களோட ரூட்ல போயிட்டே இருக்கிறாங்க. அந்த மனநிலையில தான் அடுத்த ஜெனரேஷனுடைய ரசிகர்கள் இருக்கணும். ஆனா அந்த மனநிலைக்குள்ள இருக்கிற மாரி தெரியல. இப்ப ரஜினி சார வந்து எதிர்க்கிறனால ரஜினி சார் வந்து ஃபேம் கம்மியாயிரும்னு நீங்க நெனைச்சீங்கன்னா, உங்கள விட மிகப்பெரிய முட்டாள் கூட்டம் எதுவுமே கிடையாது. நீங்க ரஜினிகாந்த எவ்வளவு எதிர்க்கிறீங்களோ, அந்த அளவுக்கு அவர் உயிர்ப்போட இருப்பாரு சினிமால. அவருக்கு எதிர்ப்பு ரொம்ப புடிக்குங்க. நீங்க வந்து நெனைச்சிட்டு இருக்கீங்க, அவர் எதிர்ப்ப பார்த்தா, ஐய்யயோ! சலனப்பட்டுருவாரு அப்படிலாம் கிடையாது. நீங்க எதிர்க்க அவர் இன்னும் வேகமா வொர்க் பண்ணுவார். ஏன்னா, அந்த எதிர்ப்ப தாண்டி ஜெயிக்கிறது தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா, நீங்க உங்களுக்கு எதிர்ப்பே பிடிக்க மாட்டேங்குது. எதுவுமே சொல்லக்கூடாது. நெகட்டிவான ஒரு விஷயத்தையே பிடிக்கக்கூடாது. நெகட்டிவிட்டிய மட்டுமே வந்து ஒரு மூலதனமா வச்சு அத தாண்டி வளர்ந்தவர் தான் ரஜினிகாந்த் அவர்கள். நீங்க வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த 2K கிட்ஸ் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்டேட்ட பார்த்தே கதறிட்டு இருக்காதீங்க. இன்னும் படம் வந்தா இன்னும் பயங்கரமா கதற வேண்டிய நேரம்லாம் இருக்குது. அதனால ரொம்ப கதறி எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க. மத்தபடி இன்னைக்கு வந்து அப்டேட்டுக்கு ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் அடுத்த வீடியோல இன்னும் நிறைய சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ் சினிமா. சீக்கிரம் நம்ம அமீர் கான் இருக்காரா, உபேந்திரா இருக்காங்கன்ற சொல்லணும்னு சொல்லி வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறேன். நீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம்.